Dear students, welcome our channel. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம். 12th அக்கவுண்ட்ஸ். ஏற்கனவே பயிற்சி நான் வந்து 13 கணக்கு வரைக்கும் நம்ம போட்டுருக்கோம். 14வது கணக்கு போட போறோம். 13 கணக்கு வரைக்கும் நம்ம என்ன போட்டோம்னாக்கா கடன் விற்பனை கண்டுபிடிச்சோம். பெருதுக்கு மாடிச்சிட்டு ரெண்டுமே நம்ம அந்த ஃபார்மேட் வச்சு சொல்லி போட்டோம். அந்த ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, கடன் விற்பனை கண்டுபிடிக்கிற ஃபார்மேட், அதாவது மொத்த கடனாளி கணக்கு பார்த்தோம், பெருதுக்குறை மார்க்ஷீட் பார்த்தோம் இல்லையா. அது ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா தொடக்க இருப்பு வந்து பற்று சைடும் இறுதி இருப்பு வந்து வரவு சைடும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட் உங்களை ஞாபகப்படுத்தி வச்சு சொல்லியிருக்கேன். அதே போல் ரொக்கம் பெற்றாக்கா வரவு சைடு, மொத்த கடனாளி கணக்கு மறுக்கப்பட்டதுனாக்கா பற்று சைடு வரும், பெருதுக்குறை மார்க்ஷீட் ஆப்போசிட். அதே போல் மறுக்கப்பட்டது வரவு சைடு, ரொக்கம் பெற்றது பற்று சைடு பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அதே போல் இப்போ பார்க்க போகிறது மொத்த கடனீந்தோர் கணக்கும் செலுத்திருக்கை மார்க்ஷீட்டு பார்க்க போகிறோம். மொத்த கடனீந்தோர் கணக்கு செலுத்திருக்கை மார்க்ஷீட் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மொத்த கடனீந்தோர் கணக்கு ஃபார்மேட் பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்க, கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 19 பாருங்க. பேஜ் நம்பர் 19 மொத்த கடனீந்தோர் கணக்கு படிவம்னு கொடுத்துருக்காங்க. இந்த படிவம் உங்களுக்கு தெரிஞ்சா, இப்போ நான் சொன்னேன் மொத்த கடனாளி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிவம் சொன்னாலே அதே போல் கடனீந்தோர் கணக்கு படிவம். கடனாளி கணக்கு போட்ட இல்லையா, அந்த படிவத்துக்கு ஆப்போசிட்டு தான் கடனீந்தோர். கடனாளி கணக்கு கண்டுபிடிக்கும் போது 10 சைடு தொடக்க இருப்பு, 60 சைடு இறுதி இருப்புன்னு சொன்னேன். இப்போ கடனீந்தோர் கணக்கு வரவு சைடு தொடக்க இருப்பு, 10 சைடு இறுதி இருப்பு, அப்படியே ஆப்போசிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொத்த கடனாளி கணக்கு போட்டதுக்கு ஆப்போசிட்டு, அதாவது வரவு சைடு தொடக்க இருப்பு, 10 சைடு இறுதி இருப்பு, இதுதான். இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். இப்போ வந்து அதில் ரொக்கம் பெற்றதுன்னு வரவு சைடு போட்டோம், ரொக்கம் செலுத்தியது 10 சைடு வரும். இங்கே வங்கி காசோலை செலுத்தியது, ரொக்கம் பெற்றதை வரவு போட்டோம். இங்கே காசோலை செலுத்தியது இங்கே வரும். ரொக்கம் செலுத்தியது, வங்கி காசோலை செலுத்தியது, செலுத்துக்கு மாற்றி ஏற்கப்பட்டது, பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம், இதெல்லாம் வந்து கடனீந்தோர் 10 சைடு வரும். அதே கடனாளி கணக்கு என்ன பார்த்தோம் நம்ம, ரொக்கம் பெற்றது, காசோலை செலுத்தியது, பெருதுக்கு மார்க்ஷீட்டு, அழித்து தள்ளுபடி, விற்பனை திருப்பம் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் அப்படியே பாருங்க. ரொக்கம் செலுத்தியது, வங்கி செலுத்தியது, அங்கே பெருதுக்கு மார்க்ஷீட்டு, இங்கே செலுத்திய மார்க்ஷீட்டு, அங்கே அழித்து தள்ளுபடி, இங்கே பெற்ற தள்ளுபடி, அங்கே விற்பனை திருப்பம், அங்கே கொள்முதல் திருப்பம், அவ்வளோதான். வரவு சைடு பார்த்தீங்கன்னா அதே போல் கொள்முதல், கடன் கொள்முதல் கண்டுபிடிக்க போகிறது. வங்கி காசோலை மறுக்கப்பட்டிருந்தா பெருதுக்கு மார்க்ஷீட் மறுக்கப்பட்டா, காசோலை மறுக்கப்பட்டா, செலுத்துகை மார்க்ஷீட் மறுக்கப்பட்டாக்கா இது வரவு சைடு போகணும். நல்லா ஈஸியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. கடனாளி கணக்கு படிவம் போட்டால் அதுக்கு ஆப்போசிட் தான் இது வரவு சைடு. வரவு சைடு தொடக்கம், 10 சைடு இறுதி இருப்பு. அங்கே ரொக்கம் பெற்றது போட்டோம், இங்கே ரொக்கம் செலுத்தி போட்டோம். இங்கே ஆப்போசிட். அதே போல் இங்கே வந்து கொள்முதல் விற்பனை திருப்பு போட்டேன், கொள்முதல் திருப்பு, இங்கே அழுத்து தள்ளி பெற்ற தள்ளி. இங்கே வந்து காசோலை மறுக்கப்படுறது செலுத்துபடி இங்கே போட்டேன், இங்கே வந்து ஆப்போசிட்டாக போட்டோம். இது ஒரு வாட்டி நல்லா பார்த்து, நான் சொன்னது நல்லா கவனித்து பார்த்துங்க, ஈஸியாக போட்டுடலாம். இப்போ இந்த கணக்கு தான் போட போகிறோம். வாங்க 14வது கணக்கு பாருங்கள். பின்வருவதிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடுவோம். பின்வரும் இவர்கள் கடன் கொள்முதலை கணக்கிடுவோம். அப்போ எழுதிட்டேன் மொத்த கடனீந்தோர் கணக்கு அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு காலம் போட்டாச்சு. இப்போது பயிற்சி என்ன 14 பக்கம் 34. இப்போ பாருங்க, தொடக்க கடனீந்தோர் கொடுத்துட்டாங்க. தொடக்க கடனீந்தோர் தான் சொன்னோன்னே வரவு சைடு தான் வரும்னு சொல்லலாம். இப்போ இங்கே வந்து இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது, இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது. தொடக்க கடனீந்தோர் 1,70,000 ரூபாய். கொள்முதல் திருப்பம் இங்கே வரும், கொள்முதல் திருப்பம் 10 சைடு வரும். கொள்முதல் திருப்பம் 20,000. கடனீந்தோருக்கு செலுத்தியது இங்கே தான் வரும், ரொக்கம் செலுத்தியது, ரொக்கம்
செலுத்தியது. இங்கே ரொக்கம் பெற்றதுன்னு போட்டோம், இங்கே ரொக்கம் செலுத்தியதுன்னு போட்டோம். 4,50,000 ரூபாய். $4,50,000. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? அவ்வளோதான். இறுதி கடன் இது போதும். இங்கே இருப்புக்கு இறக்கப்பட்டது. இருப்புக்கு இறக்கப்பட்டது எவ்வளோ? 1,90,000 ரூபாய். $4,50,000, 20,000, 1,90,000. இப்போ கூட்டுங்க, எந்த சைடு அதிகமாக இருக்கு பாருங்க. நாலு 60, 5 40, 6,40,000 ரூபாய். நாலு 50, 20, 1 90, 0 0 0 0 11 16 6 மிச்சம் 1 5 4, 6,60,000 ரூபாய். இதே வரவு சைடு எடுத்து எழுது. 6,60,000 ரூபாய். இந்த 6,60,000த்துல 1,70 கழிச்சா 0 0 0 0 16 14 7 9 5 1 4,90,000 ரூபாய். இது ஒரு 4,90,000 ரூபாய் நீ கண்டுபிடிக்கிற. இதுதான் அது கடன் கொள்முதல். இதுதான் இது கொள்முதல் கணக்கு. கடன் கொள்முதல் கணக்கு கடன். கடன் கொள்முதலும் போடலாம். இதுதான். இவ்வளோதாங்க இந்த கணக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு 2 மார்க் கேட்பாங்க, 3 மார்க் கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக அது மார்க் எடுத்துக்கலாம். மொத்த கடனிந்தோர் கணக்கு, மொத்த கடனாளி கணக்கு ஆப்போசிட், மொத்த கடனிந்தோர். ஒரு படிவம் நல்லா தெரிஞ்சிட்டுனா அது அடுத்த ஆப்போசிட் அப்படியே வச்சு இந்த கணக்கு போடலாம். புரிஞ்சுதா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளு, கமெண்ட் பண்ணுங்கள்.